வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சிவபிரகாஷ். நார்மலாகவே குல்ஃபி சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நைட் நேரத்தில் குல்ஃபி சாப்பிட்றது வந்து சொல்லவே வேணாம், அவ்வளோ என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குல்ஃபி சாப்பிட்றது தான் வந்தோம். குல்ஃபிலிசியஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பு அபுதாபியில் மெயின் சிட்டியில் இருக்குது. அந்த ஷாப்புக்கு தான் இப்போ வந்து குல்ஃபி சாப்பிட்லான்னு வந்தோம். வந்து பார்த்துட்டு இங்கே உள்ள இருக்கிற இன்டர்னல் செட்டப்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, இதை எடுத்து ஒரு விளாகாக போடலாமே அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறோம். இப்போது நம்ம அந்த குல்ஃபி சாப்பிட்றதோட இங்கே என்னென்ன மாதிரி இன்டர்னல் செட்டப்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம வரிசையாக பார்க்கலாம் வாங்க. இங்கே குல்ஃபியில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. நாங்கள் ஒரு நார்மலாக எப்போவும் நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு நார்மல் குல்ஃபி ஆர்டர் பண்ணோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலேயும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப திகட்டில் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிட முடியாமல் போயிடும். பட் இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக, ரொம்ப கூலிங் இல்லாமல் சாப்பிட திகட்டாத மாதிரி இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து குல்ஃபியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ், அதாவது நம்ம ஊர் ரேட்டுக்கு இப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா 190 ரூபா. மினிமம் ஸ்டார்டிங் ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் ஸ்டார்ட் ஆகுது. 120 130 கிராம்ஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குல்ஃபீஸ் இருக்குது. அப்புறம் வந்து இந்த கோலா ஐஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு இந்த குல்ஃபிலிசியஸ்க்கு வந்து டோட்டலாக ஓவரால் யுஏஇ, துபாய், ஷார்ஜா, அபுதாபிலாம் சேர்த்து கிட்டத்தட்ட 10-15 ஷாப் வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. நல்ல ஒரு ஃபேமஸான ஷாப் தான். இன்டர்னல் செட்டப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, நம்ம பால் கேன் இருக்குல்ல, நம்ம பால் கேனை வந்து அதை லைட்டிங்ஸாக யூஸ் பண்ணி தொங்க விட்டு தான், அது சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த நம்ம எலக்ட்ரிக்கல் லைன் வந்து கிராஸ் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க, இந்த கவ் கிராசிங் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி. அப்புறம் வந்து பழைய இதில் வந்து குல்ஃபி வந்து நம்ம சைக்கிளில் இந்த ஒரு பெட்டியில் வந்து ஐஸ் கடைக்காரன் வந்து வைப்பாங்கல்ல, அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சைக்கிளில் வச்சு அதில் வந்து பெட்டி மாதிரி வச்சு குல்ஃபி ஐஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து சீட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது இருக்குல்ல, நம்ம இரும்பு டின்னு அதை வந்து கட் பண்ணி அதில் இது மாதிரி இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு தாட்டில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ப்ளஸ் அவங்களுமே நம்மளை எந்த ஸ்டாஃப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக சர்வீஸ் பண்ணாங்க, அவ்வளோ கைண்டாக பேசினாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு போகிறவங்களுக்கு ஒரு நினைவாக வந்து அதில் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்து அதில் ஒட்ட சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்த கடையை பற்றி எப்படி இருந்துச்சு, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி எழுதி அந்த ஒரு சின்ன ஒரு மரம் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் ஒட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்தவங்க போகிறவங்க எல்லாருமே அதை அவங்களோட சஜஷன் வந்து எழுதியிருக்கிறாங்க. நம்ம இதை சாக்க வச்சுக்கிட்டு நம்மளோட யூடியூப்க்கு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நம்ம யூடியூப்போட இதை நம்ம எழுதி வச்சுருந்தோம். இதில் இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆளுங்க யாரோ வந்துட்டு போயிருக்காங்க, அவங்க எழுதின 2-3 ஸ்டில் இருந்துச்சு. அது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ எடுத்திருந்தோம், அது வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அதை காமிக்க முடியல. உண்மையிலே இந்த ஷாப்பில் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இங்கே இருக்கிற செட்டப்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலான சிவபிரகாஷ் மலையாளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.